ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இனியா எவ்வளவோ போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இப்பதான் எல்லா பிரச்சனையும் கடந்து வந்திருக்காங்க. அவங்களும் சரி அவங்க அக்காவும் சரி நிறைய பிரச்சனைகளை அந்த வீட்டுல இருந்து சமாளிச்சுட்டாங்க. முக்கியமா இனியாவுக்கு அவங்க மாமனாராலையும் அவங்க மாமனாரோட தங்கச்சி அமுதாவால யாழ்னிக்கும் பயங்கரமான பிரச்சனைகளை தாண்டி இப்ப நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. ஆனா இப்பதாங்க பயங்கரமான பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்ரமுக்கு இந்த மாயாவால தொல்லையும் மாயாவை இனியாவை ஒழிச்சு கட்டணுன்ற மாயாவுக்கு ஒரு தொல்லையும் பயங்கரமா இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த நிலைமையில இந்த அமுதா என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு வேலையை பண்ணி விட்டுறா. அப்படி என்ன வேலையை பார்த்தான்னு பாத்தீங்கன்னா, அவ கிறுக்குத்தனமா பண்ணாலும் அது நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஒரு வேலையை பார்த்துட்டா. அதுக்காக ஒரு விஷம் விற்கிற ஆளை பார்த்து அவங்ககிட்ட நல்ல ஒரு விஷமா வாங்கிட்டு யாழ்னிக்கு கலந்து கொடுத்துடுறான். அது தெரியாத நம்ம யாழ்னி இருந்துக்கிட்டு எப்போ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுறாங்க. அப்பதானே நம்ம குழந்தைக்கு நல்ல இது கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். அப்பதானே அந்த குழந்தை சத்தான குழந்தைய இந்த உலகத்துல பிறந்து அவ வாழ்க்கைய நல்லபடியா தொடங்கும் அப்படின்றதுக்காக அவ காலை சாப்பாடை மட்டும் விடாம சாப்பிடுறா. அது சான்ஸை பயன்படுத்தி இவ இப்படி பண்ணிடுறா. ஆனா அதை கௌரி பாத்துடுறாங்க. என்னவோ வாங்கிட்டு வந்தா என்னவா இருக்குன்னு வீட்டுக்கு வரதுக்குள்ள யாழையில சாப்பிட்டே முடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் வாயில நுர தள்ளிட்டு கப கப கபன்னு படுத்துட்டு இருக்கா. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இளங்க ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுட்டு, யாழினி என்னாச்சு என்னாச்சு எழுமா எழுமான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆனா அவன் வாயில நுரதான் வந்திருக்காரு, வேற எந்த ஒரு இதுவுமே இல்ல. அதை பார்த்து பயந்துட்டு உடனே அடிக்கிறாரு பாருங்க போனு இனியாவுக்கு. உடனே இனியா இதெல்லாம் அந்த அமுதாவோட வேலையா தான் இருக்கும். அவளை தவிர யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. என் அக்கா நல்லா தான் இருந்தா, அவளுக்கு போய் ஏன் வாந்தி வரப்போகுது நுரையா வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணிட்டு அவங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. ஓடி மொத்த பேரும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அங்க பார்த்தா ரொம்பவே சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஏன்னா விஷம் உடம்பு முழுக்க பரவி இருக்கு. அவங்க மாசமா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. அது இந்த நேரத்துல விஷம் சாப்பிட்டதுனால உடம்பு பூரா பரவிடுச்சு. விஷத்தை எடுக்கணும்னா முக்கியமா அவங்களுக்கு பெரிய பெரிய இதெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு விஷத்தை வெளியே எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க எல்லாரும் கதறி கதறி அழுறாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு என் அக்காவுக்கு, என்ன பண்ணுவேன், இந்த குழந்தை வந்தா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரோடைய கஷ்டமும் தீந்துரும், எல்லாரோட மாதிரியும் சந்தோஷம் நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இனியாவுக்கு அப்பட்டமா தெரியுங்க இந்த வேலையை அமுதாதான் பண்ணிருப்பா அப்படின்ட்டு. ஆனா வீட்டுல இருக்க யாருக்குமே அவ மேல சந்தேகமே வரல. ஏன்னா அவ வீட்லயே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லசி இன்னும் பயப்படுறாரு. ஏன்னா அந்த குழந்தை பிறந்தாதான் அவருடைய வாயில் கெட்டியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு. அதனால அவரும் ஃபீல் பண்றாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சுயநலம் இருக்கு. அதே சுயநலத்தை தான் அந்த நல்ல சிவமும் இப்ப பாக்குறாரு. அதே மாதிரிதான் இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா அமுதாவுக்கும் வெளிச்சங்க. ஏன்னா இப்ப யாழினி செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் அவ பொண்ணு இலக்கு கல்யாணம் பண்ணிச்சுலாம். இன்னொரு பக்கம் மாயாவை நல்லா சம்பாதிச்சுட்டு நல்ல